For what value of k, the equation 3x minus y plus 8 equal to 0, 6x minus ky minus 16 represent coincident line. ஓகேவா? கோஇன்சிடென்ட் லைன் நமக்கு 3 டைப் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. யூனிக் சொல்யூஷன் எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்செக்டிங் லைன்ஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும்? யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? இன்டர்செக்டிங் லைன்ஸ்னா என்னது? ஒரு கிராஃப் போடுறோம்னா ரெண்டு லைன் இன்டர்செக்ட் தான் இன்டர்செக்டிங் லைன்ஸ். அதுக்கு என்ன கிரைட்டீரியா? a1 by a2 is not equal to b1 by b2. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு infinitely many solution. infinite many solution, நிறைய சொல்யூஷன் அப்போ எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோஇன்சிடென்ட் லைன்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ ஒரு கிராஃப் போடுறோம், இந்த மாதிரி ஒரு கிராஃப் போடுறோம் பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு லைன், ஒரு ஈக்குவேஷன் போட்டா இந்த லைன் வருது. அதே மாதிரி அதே இன்னொரு லைன் அதே இதுல வருது, இன்னொரு லைன் அதே இதுல வருது. அப்போ இங்க என்ன பண்ணும்? இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், நிறைய பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அதுதான் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இப்போ இதுல பார்த்தோம்னா இதோட கிரைட்டீரியா என்னதுன்னா, a1 by a2 is equal to b1 by b2 which is equal to c1 by c2. ஓகேவா? லாஸ்டா என்னதுன்னா நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன் எப்ப வரும்னா, இந்த சாப்டரே இது படிச்சா நமக்கு போறோம். நோ சொல்யூஷன் எப்ப வரும் அப்படின்னா, ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்கும்போது நோ சொல்யூஷன் வரும். அப்போ a1 by a2 equal to b1 by b2 which is not equal to c1 by c2. இப்போ இங்க a1, a2, b1 அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the formal equation. எல்லா ஈக்குவேஷனும் நம்ம எந்த ஃபார்மேட்ல எழுதுவோம்னா, ax plus by plus c equal to 0. சரியா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் a1 a2 வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y தான் b1 b2 வரும், கான்ஸ்டன்ட் c வரும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, 3x minus y plus 8 equal to 0. நெக்ஸ்ட் 6x minus ky, இங்க minus 16 இருக்கு, இந்த பக்கம் வந்தா என்ன ஆயிடும்? plus 16. இப்போ நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுதிக்கிட்டோம்னா நமக்கு பிளஸ் மைனஸ் மிஸ்டேக்ஸ் வராம இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா a1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் 3. a2 என்னன்னு பார்த்தோம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட் b1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y தட் இஸ் -1. பாருங்க, y ஓட கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கு, 0 போட்டக்கூடாது, மைனஸையும் நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் b2, இதோட கோஎஃபிஷியன்ட் என்னது? -k. சரியா? இதுதான் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் c1 என்ன? c1 ஈக்குவல் டு 8. c2 என்னது? 16. இப்போ நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? தட் இஸ் a1 by a2 என்னது? 3 by 6 will be equal to -1 by -k which is equal to 8 by 16. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 2, இங்க 1 2, இங்க மைனஸ் கேன்சல். So 1 by k equals to 1 by 2. ஓகேவா? சோ இது ரெண்டு இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம். இதுவும் என்ன? இது 1 by 2 தான். அப்போ ஏதாவது ஒண்ணு கூட நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். k இங்க போகுது, 2 இங்க வருது. அப்போ என்ன வரும்? k equals to, k is not equal இல்ல, k equals to, k equals to எங்க இருக்கு? 2 இங்க இருக்கு. 1 by 2 போட்டுறக்கூடாது, கீழே இருக்கு, அதனால 1 by 2 போட்டுறக்கூடாது. k ஓட வேல்யூ மட்டும் தான் கேட்கறாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 2. கிளியரா?